விஜய்க்கு எதிராக இவரு புதிதாக ஒரு அரசியலை நேரட்டிவா செட் பண்றாரு. இந்த அரசியலினுடைய கதாநாயகனாக இருக்கிறது, மைய புள்ளியாக இருக்கிறது வந்து தனுஷ் என்று அந்த துறவி, பற்றற்ற அன்பே வடிவான துறவி. அங்க வந்து பிளாஸ்ட் பண்றவங்க, அங்க அடங்க மாட்டாங்க. இந்த ரொம்ப நல்லா நடிச்ச படங்கள்னு சில படங்களை லிஸ்ட் போட்டு வடசென்னை ஆமா. அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கெல்லாம் கிடைக்கல. அப்ப யாரும் ஒண்ணும் சொல்லல. இப்ப இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு, இதுக்கு குறை சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போதே அவரே இந்த படத்துல வந்து சுமாரான நடிப்பு தான் அப்படின்றத ஒத்துக்கிறாரா? வந்து நலத்திட்டங்கள் செய்யறது திரும்பவும் இவரு நலத்திட்டங்கள் செய்யறது, நலத்திட்டங்கள் நல்லது அப்படின்றதுக்காக இல்ல. நலத்திட்டங்கள் செய்யறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, அது ஒரு சின்ன முதலீடு மாதிரி, ஒரு முன் தயாரிப்பு மாதிரி. என்ன இதைத்தான் நான் திரும்ப பாயிண்ட்ல இருந்து நான் சொல்லிக்கிட்டு வர்றேன். இதுக்கு பின்னாடி ஒவ்வொன்றுக்குள்ளயுமே இவரு ஏதோ பரமாத்தமா, அப்ராணியா, வெள்ளந்தியா, அன்பா, அப்படியே இப்போ ஜென்டில்மேன்லியா பேசுறாரு இல்ல. இதுக்கு பின்னாடி ஒவ்வொரு அவர் வார்த்தைகளுக்கு பின்னாடியுமே அரசியல் இருக்கு. அந்த அரசியல் விஜய்க்கு எதிராக இவரை முன்னிறுத்துவதாக இருக்கு. சொன்னது எல்லாத்துலயும் நீங்க பாருங்க, தனுஷ் விஜயினுடைய தி அதர் சைடு. விஜய்க்கு எதெல்லாம் நெகட்டிவா விமர்சனங்களா சொன்னாங்களோ அது எல்லாமே நான் இல்ல அப்படின்னு முன்வைக்கிறாரு. அதாவது விஜய வில்லன் ஆக்குறாரு, இவர் ஹீரோ ஆக்குறாரு. அந்த அரசியல் புரியுதா? வில்லோ அண்ணாமலையும் இவரும் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்குது, அவங்க அரசியல் இருக்கு அப்படின்னா அப்ப இவங்க 2 பேரும் யாரு? இவங்க 2 பேரும் யாரால இயக்கப்படுறாங்க? இப்ப தனுஷ் இந்த மாதிரி பேசுறாரு இல்லையா, இவர் பேசுறதே எதுக்குன்னா ஜோசப் விஜய் அப்படின்றதற்கு எதிராக இந்த முரணாக இவரை முன்னிறுத்துறது. அதாவது அதனாலதான் அவர் வந்து அந்த இந்துத்துவம் அந்த துணி ரொம்ப பெருசா தெரிகிறது மாதிரி அவரை முன்னிறுத்துறாரு. தற்காலிகமா ஒரு ஆன்மீக வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படித்தான் இதை புரிஞ்சுக்கணும். இது ஆன்மீகம், இது வந்து லௌகீகம். விஜய் பண்றது வந்து ஒரு லௌகீக அரசியல். அங்க அதான் ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கிடையாது, எல்லாத்தையுமே பிளான் பண்ணி யோசித்து தான் திட்டமிட்டு டெலிபரேட்டா கால்குலேட்டிவா இது எல்லாத்தையுமே பண்றாரு அவரு. நடிகர் தனுஷுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிடலாம்ப்பா. வாழ்த்துகள், பிறந்தநாள் வாழ்த்துகள். மிக சிறந்த நடிகர், வாழ்த்து சொல்லுங்க. தேசிய விருதெல்லாம் கூட வாங்கியிருக்கிறாரு அவரு. ஆமா, தேசிய விருது இப்ப வாங்கியிருக்கிறாரு, முன்னாடியுமே தேசிய விருது வாங்கியிருக்கிறாரு. அதான் அவர் நல்ல நடிகர். ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர். இப்போ ஏன் இத பத்தி பேசுறோம்னா, கடந்த சில தினங்களா தனுஷுடைய அரசியல் வருகை குறித்துதான் செய்திகளா வந்துட்டு இருக்குதுப்பா. அதனாலதான் அவர் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு அது அவர் பேசின விஷயங்கள் தொடர்பா நம்ம பேசிடலாம் அப்படிங்கிறத சொல்றோம்ப்பா. முதல்ல இப்ப அவர் பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய ரசிகர் மன்றம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்குற நிகழ்ச்சி நடந்திருந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில தான் அவர் பேசியிருக்கிறாரு. அவருடைய பேச்சை வைத்து அவர் அரசியலுக்கு வர போறாரு, அதனாலதான் இது அவருடைய பேச்சு அந்த அரசியல் தோணியில இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேசும் பொருளா இருக்குது. முதல்ல விஜயை தொடர்ந்து அவர் தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வர உள்ளதாகவும் இந்த செய்திகளா வந்துட்டு இருக்குதுப்பா, பேசிட்டு இருக்கிறாங்க. இது பத்தி உங்களுடைய கருத்து என்னப்பா? இல்ல, அவர் என்ன பேசினாரு அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம். ஏன்னா விஜய் அரசியலுக்கு வந்த பிற்பாடு ஏராளமான நடிகர்களுக்கு அந்த ஆசை துளிர் விட்டுருக்கு. சில பேருக்கு துளிர் மட்டும் விடல, ஒரு பெருசாவே வளர்ந்துருக்கு. எப்படியும் காய்ச்சி கனியா பழுத்து பழத்தை பறிச்சு சாப்பிடலாம் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் அந்த ரேஞ்சில எல்லாமே கூட இறங்க ஆரம்பிச்சாலும் ஒரு பெரிய பட்டாளமே காத்துக்கிட்டு இருக்கு. அதை நம்ம அப்புறமா விரிவா பேசலாம். இப்ப முதல்ல இவரு என்ன பேசினாரு, அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பேசிடலாமே. இவரு பேசுறப்பா முதல்ல சொல்றாரு, இது கூட்டம் இல்ல, இது என்னுடைய குடும்பம், அதுவும் அசுர குடும்பம் அப்படிங்கிறத அவர் சொல்றாருப்பா. விஜய் அவருடைய பேசுகள் எல்லாம் பேசினது பாத்தீங்கன்னா, ஜனமா பணமானா மக்கள், எனக்கு ஜனம் தான் முக்கியம், அதே மாதிரி மக்கள் தான் முக்கியம் அப்படிங்கிற தோணியில பேசிப்பாரு. இதுவும் கிட்டத்தட்ட அதோட ஒத்து போற மாதிரி இருக்குதுல்லப்பா, இது மொத்தமா குடும்பம் இது அப்படிங்கறத சொல்றது. ஆமா, இப்ப இவர் ரசிகர்கள் நம்ம ஒரே குடும்பம்ன்றாரு. விஜய் இதை விட இன்னும் ரொம்ப இன்டிமேட்டா போயிட்டாரு. இது குடும்பம், நம்ம மட்டும் ஒரு குடும்பம் இல்ல, நானே உங்க குடும்பத்துல தான்டா இருக்கேன், நான் இல்லாம உங்க குடும்பமே இல்ல
அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டாரு. அது அடுத்த லெவல் ஆஃப் ஐடென்டிபிகேஷன். அதாவது மக்களோட ஐக்கியமாகுறதுல ஒரு குடும்பமா ஃபீல் பண்றதுன்றதுல அது இன்னொரு பரிமாணம். விஜய் சொன்னது. இவர் சொல்றது வழக்கமாக சொல்லக்கூடிய நம்ம எல்லாம் ஒரு குடும்பமா இருக்கிறோம், ஒன்னா இருக்கிறோம், ஒரே நண்பர்களா இருக்கிறோம் அப்படின்றது வந்து வழக்கமாக சொல்லக்கூடியது. விஜய் அதை தாண்டி போய் இன்னொரு படி இன்னும் ரொம்ப ஆழமா போய் நெருக்கமா போய் அந்த ஐக்கியத்தை வெளிப்படுத்திருக்கிறார். அதான் அவர் கேம்பெயின்ல சொன்னாரு பாத்தீங்களா, ஒவ்வொரு வீட்டுலயுமே நான் இருக்கேன், ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு விஜய் வெளியே வருவான் அப்படின்னாரு பாத்தீங்களா. அடுத்து நான் வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் போயிட்டு தான் அரசியலுக்கு நான் 2வது வந்திருக்கேன் அப்படிம்பாரு. அந்த அந்த ஐக்கியம்ன்றது வேற லெவல் ஐக்கியம் விஜய்ன்றது. விஜயையும் அவர் சொன்னதையும் அவருடைய அந்த சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபைங் வித் பீப்புள் அப்படின்றதையும் இவர் சொன்ன இந்த சூப்பர்ஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ண முடியாது. அந்த டெப்த்ல ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு, சைக்காலஜில டிஃபரன்ஸ் இருக்கு, அதனுடைய அரசியலுமே வேற லெவல். அதனால இவர் வந்து மக்களோட நம்ம எல்லாம் ஒன்னா ஒரே குடும்பமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இட்ஸ் ஃபைன். அடுத்து வந்து இந்த சோசியல் மீடியால வந்து அவதூறு பரப்பிக்கிட்டு சும்மா வதந்திகளை பரப்பிக்கிட்டு ஒரு நெகட்டிவான இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. நம்ம பசங்க வந்து தனித்து இருக்கணும், ஆக்கப்பூர்வமா இருக்கணும். யாராச்சும் உங்கள்ட்ட வந்து வெறுப்பு உணர்வோட பேசினாங்கன்னா நீங்க அவங்கள்ட்ட அன்பை காட்டுங்க. அன்பே சிவம் அப்படிங்கிற பாணியில வந்து நம்ம பசங்க எல்லாம் வந்து இறங்கி வேலை செய்யணும், அன்பு மட்டும் கொடுங்க அப்படின்ட்டு அவங்களுடைய ரசிகர்களுக்கு அறிவுரையும் வழங்கியிருக்கிறாருப்பா. சரி, எந்த நடிகராவது அன்பு செய்யக்கூடாது, அன்பு ஒருத்தருக்கு வந்து நீங்க வெறுப்பை தான் காட்டுங்க, அவங்களுக்கு விரோதத்தை காட்டுங்க, அவங்க மேல கோபப்படுங்க, நம்முடைய எதிரிகளை வந்து துவம்சம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களா? அப்படி சொன்னது இல்லைங்க. அசுரன்ற வார்த்தையை எதுக்கு கொண்டு வரணும்? ஏன்னா அவர் வந்து பாட்டு போட்டிருக்காரு பாத்தீங்களா, ராவண மகண்டா அப்படின்றாரு பாத்தீங்களா. அந்த ராவணன் இவர் வந்து அதனுடைய இன்னொரு வார்த்தை அசுரன் அப்படின்னு இவர் சொல்றாரு. அன்பு செய்யக்கூடியவன் எதுக்கே அசுரன் ஆகணும்? இல்ல, அந்த மெட்டபர்ஸ் அவங்க பயன்படுத்துறதுலயே அவ்வளவு முரண்பாடு இருக்கு பாருங்களேன். சரி, அந்த அசுரனை விட்டுருவோம். அவரு ராவணனுக்கு எதிராக அவங்க வந்து ஒரு அசுரனை சொல்றாரு, அதை கூட நம்ம விட்டுருவோம். இவர் அன்பை விதைக்கிறாரு, நல்ல விஷயம் தான், அன்பை விதைக்கட்டும். இன்னொரு புத்தரா, இன்னொரு இயேசுநாதரா, இன்னொரு மகாவீரரா, இன்னொரு ராமரா, இவரை ராமர் இல்ல சிவம், அன்பே சிவம் அப்படின்றாரு, இன்னொரு சிவபெருமானா அப்படி காட்ட விரும்புறாருன்னா செய்யட்டுமே, நல்லது தானப்பா. எல்லாரும் அன்பா தானப்பா இருக்கணும். இந்த அன்பை சொல்றதுன்றது பிரச்சனை இல்லை. ஆனா இதுல என்ன, இந்த அன்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வன்ம அரசியல் என்ன அப்படின்றதை நம்ம பார்க்கணும். அவர் எதை கான்ட்ராஸ்ட் பண்றாரு அப்படின்னா, விஜயனுடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க இல்லையா, விஜயனுடைய இன்றைக்கு தாபிகாவுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மேல அலிகேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன சொல்றாங்க, அவங்க எல்லாம் தற்குறிகள், அவங்க எல்லாம் அடங்க மாட்டாங்க, அவங்க எல்லாம் இந்த மாதிரி கண்ணா பேசுறாங்க, அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், அதுக்கப்புறம் ரூட் மாஃபியா, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா. இதத்தான் அவர் வந்து இந்த அன்புன்ற போர்வையில அந்த கவருக்குள்ள உள்ள வச்சிருக்கிறது என்னன்னா இந்த மாதிரி குத்து. இது பெரிய வன்மமான ஒரு செயல். அதனால இந்த அன்பு அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம அப்படியே மேல் அட் ஃபேஸ் வேல்யூ எடுத்துக்க முடியாது. இந்த அன்புக்கு பின்னாடி உள்ள இருக்கக்கூடியது ஒரு ஆதங்கம், ஒரு ஆவேசம், ஒரு வெறி, ஒரு இயலாமை, ஒரு கோபம், அது எல்லாமே உள்ள இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து அவர் பேசுனதுக்கு போவோமே. அவர் ஒரு அட்வைஸ் சொல்றாரு, அட்வைஸ் சொல்லலாமான்னு கேட்டுட்டுதான் அந்த அட்வைஸையுமே சொல்றாரு. மனதிடம் உடல் ஆரோக்கியம், இத ரெண்டையுமே வந்துட்டு பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க, வேலை செய்யுங்க, ஜிம்முக்கு போங்க, அந்த மாதிரி விஷயங்களை சொல்றாரு. அதே மாதிரி குழந்தைகளுக்குமே வந்துட்டு போனை கொடுக்காதீங்க, அது வந்து அவர்களுடைய மூளை வளர்ச்சியை வந்து பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, மனதிடத்துக்கு வந்து தியானம் பண்ணுங்க, அது வந்து நீங்க ஒரு ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை வந்து, அதான் அவருடைய டயலாக் எப்பயும் சொல்ற மாதிரி, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போலதான் வாழ்க்கை, அப்படி வந்து உங்களுடைய வாழ்க்கை மாறும், அதுக்கு வந்து தியானம் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அட்வைஸா சொல்றாருப்பா. அதெல்லாம் இவர் பண்றாராமா? இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் பண்ணாராமா? அவருடைய பசங்களுக்கு இதெல்லாம் அவர் பண்ணு அப்படிதான் வளர்த்தாராமா? போன் எல்லாம் கையில கொடுக்காமலே வளர்த்துட்டாராமா அந்த பிள்ளைங்களை?
ஊருக்கு உபதேசம் பண்ற வேலையெல்லாம் ஆஹ், சரி அதான் அவர் பண்ணியிருக்கிறாரு. அவர் சொன்னது எல்லாமே நல்ல விஷயம். அவரு எப்படின்னா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆஹ், ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ரேஞ்ச்ல பேசுறாரு. இவரு நம்ம கோயம்புத்தூர்ல சத்குரு இவர் இருக்கிறாரு இல்லையா, ஜகி வாசுதேவ், அவர் மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆஹ் நித்தி மாதிரி கூட இல்ல. எனக்கு பிடிச்ச ஃபேவரட் இவர் வந்து ஆன்மீகவாதினா அவரு நித்யானந்தா. அவர் மாதிரி கூட இல்ல. அவர் கூட கொஞ்சம் கரடு முரடா பேசிடுவாப்ல, நம்ம மாதிரி பேசிடுவாரு. அப்படி இல்லாம ரொம்ப பாலிஷ்டா, ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா, ரொம்ப சாஃப்டா, ரொம்ப ஜென்டிலா, அப்படியே அப்படியே ஏதோ அப்படியே எல்லாத்தையும் துறந்த ஒரு முற்றும் துறந்த ஒரு ஞானி ரேஞ்ச்ல அவர் ஏன் இப்படி இவ்வளவு தூரம் நடிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு பெரிய ஒரு ஆன்மீகவாதி மாதிரி தனுஷ் தேசம் கட்டி இருக்கிறாரு. இந்த இதுல படத்துல இருக்கக்கூடிய அவருடைய நடிப்புல நம்ம பாக்குறோம் அந்த பெரிலிட்டி வந்து இதுல அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு பாஸ்டரை பப்ளிக்கு அவருடைய ரசிகர்களுக்கு முன்னாடி காட்டும் போது இத நீங்க அப்படியே இங்க விஜய்டைய பப்ளிக் இமேஜோட நீங்க கான்ட்ராஸ்டா பார்க்கணும். இவரு அப்படியே அந்த ருத்ராட்சத்தை போட்டுட்டு அப்படி ஒரு மாதிரி அந்த ட்ரெஸ் போட்டுட்டு அப்படி காம் செரீன் லுக். விஜயுடைய அந்த லுக் நீங்க பாருங்க, அப்படியே பிளாஸ்ட் பண்ற லுக். அப்படி ஒரு அடலசன்ட் பையன் மாதிரி தான் அவருடைய பாடி லாங்குவேஜே இருக்கும். விஜய் ஸ்பெஷலி அவர் பேசும்போதெல்லாம் நீங்க பாருங்க அப்படியே தெறிக்க விடுவாரு. அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். தனுஷையும் நீங்க விஜயையும் நீங்க பாருங்க, ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ். இதுதான் தனுஷ் ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறது. அதாவது இவரு நான் விஜய் கிடையாது, நம்ம விஜய் கிடையாது, நம்முடைய கல்ச்சர் விஜய் கல்ச்சர் கிடையாது, அந்த தாவிகா கல்ச்சர் விஜய் ஃபேன்ஸ் அந்த ஃபேண்டம் நம்ம இல்ல. இந்த ஃபேன்ஸ் நம்ம ஃபேன்ஸ் எல்லாமே வேற லெவல், வேற மாதிரி. அது இவர் வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டா அவரை முன்னிறுத்துறாரு. அவர் வந்து ஜோசப் விஜய், இவர் அன்பே சிவம் தனுஷ். அந்த அந்த கான்ட்ராஸ்ட் இப்ப புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் இவருடைய அன்புக்கு உள்ள எப்படி ஒரு வன்மம் இருக்குதுன்னு சொன்னனோ அதே மாதிரிதான் இவருடைய இந்த பிரச்சாரம் இருக்கு இல்லையா, அந்த பிரசங்கம், இவருடைய அன்பை பற்றிய ஒரு இந்த இது இருக்குது இல்லையா, டிஸ்கோர்ஸ். இந்த டிஸ்கோர்ஸ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் நேரட்டிவ் அப்படி நம்ம பார்க்கணும். ஹி இஸ் செட்டிங் எ நேரட்டிவ் எகென்ஸ்ட் விஜய். விஜய்க்கு எதிராக இவரு புதிதாக ஒரு அரசியலை நேரட்டிவா செட் பண்றாரு. இந்த அரசியலுடைய கதாநாயகனாக இருக்கிறது, மைய புள்ளியாக இருக்கிறது வந்து தனுஷ் என்று அந்த துறவி, பற்றற்ற அன்பே வடிவான துறவி. அங்க வந்து பிளாஸ்ட் பண்றவங்க அங்க அடங்க மாட்டாங்க. அவங்க வந்து விஜய் போற வண்டி மேலேயே ஏறி போவாங்க. அவங்களுடைய அன்பு வந்து வெறியா இருக்கு. அந்த வெறியில வந்து பூசணிக்காய் தற்பூசணியாவே கூட மேல தூக்கி எறிவாங்க. நம்ம அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இங்க வந்து அன்பா இருக்கிறது, ஒழுக்கமாக இருக்கிறது. அந்த வேறுபாடு புரியுதா? அடுத்த பாயிண்ட் போங்க இருந்துச்சுன்னா. அப்ப அடுத்து இந்த ராயன் படத்துக்கு தேசிய விருது வழங்குனது தொடர்பா ஒரு விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கப்ப இந்த படத்துக்கு வர தேசிய விருது கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அதுக்கு வந்து அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு வந்து தேசிய விருது கொடுத்திருக்கிறாங்க. ஆனா வந்து அதுக்கான விமர்சனங்களை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இதற்கு முன்னாடி வட சென்னைக்கு வரும்னு சொன்னாங்க, புதுப்பேட்டைக்கு வரும்னு சொன்னாங்க, அது ஒரு காலத்துக்கு தேசிய விருது எல்லாம் வரும்னு சொல்லி இது மாதிரி நிறைய படங்களுக்கு சொன்னாங்க. ஆனா எதுக்குமே வரல. அப்பெல்லாம் வந்துட்டு இதுக்கு இந்த படத்துக்கு எல்லாம் கொடுக்கலன்னு சொல்லி யாரும் பேசல. இந்த படத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கறதுனால வந்து பேசுறதுங்கிறது ஒரு மன அழுத்தத்தையும் வலியையும் கொடுக்குது அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருக்கிறாருப்பா. அவரே சொல்றாரு பாத்தீங்களா, முன்னாடி இவர் சிறந்த, அதாவது ரொம்ப நல்லா நடிச்ச படங்கள்னு சில படங்களை லிஸ்ட் போட்டு வட சென்னை அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கெல்லாம் கிடைக்கல. அப்ப யாரும் ஒண்ணு சொல்லல. இப்ப இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு, இதுக்கு குறை சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போதே அவரே இந்த படத்துல வந்து சுமாரான நடிப்பு தான் அப்படின்றத ஒத்துக்கிறாரா? இந்த படத்துல நடிச்சதை விட வந்துட்டு கடுமையாக உழைச்சோம் அப்படிங்கறதையும் அவர் சொல்லிடுறாரு. இதை சொல்லிட்டு அந்த உழைப்புங்கிறது லேசானது இல்ல, கடின உழைப்பு தான் இந்த படத்துக்கு, ராயனுக்கு. எல்லா படத்துக்குமே கடினமா தான் உழைக்கணும். கடினமா உழைக்கிறதுன்றது முக்கியம் இல்ல, கதையோட ஒத்து போகுதா, அதுக்கேற்ற மாதிரி நடிப்பு வெளிப்பட்டு இருக்குதா, என்ன ஒண்ணு நடிப்பு திறமைன்றது வேற, கடினமா உழைக்கிறதுன்றது வேற. ரெண்டையும் போட்டு உழப்பிக்கலாம் கூடாது.
நடிப்பு தான். அப்படி பார்க்கும்போது இவர் சொல்ற இவருடைய வார்த்தைகளவே நம்ம டீகோட் பண்ணி பார்த்தோம்னா இவரே ஒத்துக்கிறாரு, கன்சீட்ஸ். அதாவது முன்னாடி நடிச்ச சில படங்கள் இதை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கெல்லாம் தேசிய விருது கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கெல்லாம் கிடைக்கல. இப்போ இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கும் கடினமான உழைப்பெல்லாம் போட்டிருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் அப்படி சொல்றாரு. அதாவது அதை ஜஸ்டிஃபை பண்றாரு இந்த அவார்டை. ஆனா அவரே இதை விட பெட்டரான படங்கள் இவர் நடிச்சிருக்கிறாரு அப்படின்றத ஒத்துக்கிறாரு. சரி, இப்போ இது இருக்கட்டும். ஆனா இந்த விருதுன்றது இருக்குது பாத்தீங்களா, இதுவே ஒரு நடிப்பை ரொம்ப கேவலமாக்கக்கூடிய ஒரு செயல் தான் நான் நினைக்கிறேன். இது விருது அப்படின்ற அந்த கான்செப்ட் இது வந்து பெரிய அரசியல்பா. இது நம்ம தேசிய விருது கொடுக்கறது, தமிழ்நாடு அரசு விருது கொடுக்கறது, இந்த இதுல தமிழ்நாட்டுல அரசுல எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கலைமாமணி விருதுன்னு கொடுப்பாங்க. ஒரு பெரிய பாத்தீங்கன்னா ஐயோ போறவங்க வரவங்க எல்லாம் கூப்பிட்டு விருது கொடுக்கறது மாதிரி. அதே மாதிரிதான் இந்த இப்ப படங்களுக்கு விருது கொடுக்கறது, அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு அந்த விருதுகளை கொடுத்துக்கிற அனௌன்ஸ் பண்ணிக்கிறது. தேசிய விருது அதே மாதிரிதான். இது இந்த சினிமாவுக்கு கொடுக்கிற விருது மட்டும் இல்ல, இலக்கியத்துக்கு கொடுக்கிற விருது அதை விட கேவலம். இது நம்ம நேஷனல் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிறாதீங்க. தனிப்பட்ட தனியார்கள் கொடுக்குறாங்க இல்லையா, தனிப்பட்ட ஆர்கனைசேஷன்ஸ், அதுவுமே இதே மாதிரிதான். அதுல எல்லாமே அரசியல் தான். அடுத்து இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் சொல்றாங்க பாருங்க, பிலிம் அவார்ட்ஸ், லிட்டரரி அவார்ட்ஸ் அப்படின்ட்டு, அதுவும் ஒரு பெரிய அரசியல். இந்த நொபல் பிரைஸ்ன்றது இருக்குது இல்லைங்க, அதுவே அதுக்கு பின்னாடியே பெரிய அரசியல் இருக்குதுங்க. இந்த ஆஸ்கர் அவார்டு, கான் பிலிம் ஃபெஸ்டிவல்ல கொடுக்கக்கூடிய அவார்டு, அந்த அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே விட்டுருங்க. அது எல்லாமே அப்பட்டமான அரசியல். எல்லாமே அதுக்கு பின்னாடி ஒரு மெனூவரிங் இருக்கு, ஒரு கேம்பெயின் இருக்குது. அரசியல், பொருளாதாரம், இது எல்லாமே சேர்ந்ததாக இருக்குது. அது ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ் இது. ஆக்சுவலா இந்த அவார்டுன்றது ஒரு பெரிய மாஃபியா மாதிரிதான். இப்ப இந்த ரூட் மாஃபியா அப்படி இப்படி எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு மாஃபியா தான் இது. சொல்றேன், நான் வந்து பொதுவா எல்லா இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய எல்லா அவார்ட்ஸையும் பத்தி பொதுவாக நான் சொல்றேன். அதனால இந்த அவார்ட் கொடுக்கறது, கொடுக்காம இருக்கிறது, வாங்குறது, வாங்காம இருக்கிறது அப்படின்றது எல்லாமே ஒரு பொருட்டா நினைக்க தேவையில்லை. அது எந்த விதத்திலையும் ஒரு படத்தினுடைய ஒர்த்த அல்லது அந்த படத்துல நடிச்சவருடைய ஒர்த்த காட்டக்கூடியதாக இல்லை. தி அவார்ட் இஸ் நாட் அன் இண்டெக்ஸ் ஆஃப் a person's ஆக்டிங் ஸ்கில். அது ஒரு டிரெக்டருடைய டிரெக்டோரியல் ஸ்கில், அதுக்கான இண்டெக்ஸ், அடையாளம் இது கிடையாது. அதனால இந்த அவார்டு கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம பெருசா எடுத்துக்க தேவையில்லை. அவார்டு கிடைக்கல அப்படின்றதையும் நம்ம வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக எடுத்துக்க தேவையில்லை. இது அப்பட்டமான அரசியல். எல்லா விருதுகளுமே அரசியல் தான் அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு விருது கொடுக்கறதுலயும் நீங்க எடுத்துக்கோங்க, விருது பெறாமல் விடுபடுபவர் அந்த லிஸ்ட்ல, அதையும் இந்த விருது வாங்குற லிஸ்டையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியும். எல்லா விருதுகள்லையுமே, அதாவது சினிமா விருது, இலக்கிய விருது, தொழில் முனைவோர் விருது, அப்படி நீங்க எந்த விருதை எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிள். வாங்கியவர்களையும், அதாவது விருது வாங்கினவங்கன்னா இவங்க பார்கெயின் பண்ணி தான், நெகோசியேட் பண்ணி தான் வாங்குறாங்க. அதனால வாங்கினவங்க அல்லது அவங்க கொடுக்கறது வந்து ஒரு காரணத்துக்காக கொடுக்குறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பிசினஸ் டீல் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் டீல் இருக்கும். அதனால இந்த கொடுக்கல் வாங்கல் இருக்கு. அதையும் இதுல இருந்து விடுபட்டவங்களையும் நீங்க கம்பேர் பண்ணுங்க, உங்களுக்கு இதனுடைய அரசியல் சூட்சமம் புரியும். அதனால இதை நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்க தேவையில்லை. அடுத்த பாயிண்ட் நம்ம போயிடலாம். அப்புறமா இந்த ஒற்றுமை பத்தி பேசுறாருப்பா. ஒற்றுமைக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு, ஒற்றுமையா இருக்கணும். அதே மாதிரி வந்து நலத்திட்ட உதவிகளை வந்து செய்யுங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களால என்ன முடியுதோ அந்த நலத்திட்ட உதவிகளை வந்து அதிகமா செய்யுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து அவருடைய ரசிகர்களுக்கு சொல்றாருப்பா. ஆமா, இந்த நலத்திட்டங்கள் செய்யறது திரும்பவும் இவர் நலத்திட்டங்கள் செய்யறது, நலத்திட்டங்கள் நல்லது அப்படின்றதுக்காக இல்ல. நலத்திட்டங்கள் செய்யறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, அது ஒரு சின்ன முதலீடு மாதிரி, ஒரு முன் தயாரிப்பு மாதிரி. ஏன்னா திரும்ப இங்க விஜய்க்கு வாங்க. விஜய் வந்து இப்போ அரசியலுக்கு வந்துட்ட, கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்கு வந்த பிற்பாடுக்கு நேத்து கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு எல்லாம் எனக்கு விமர்சனம் பண்றாங்க. நான் இன்னைக்கு நேத்து வந்தவன் இல்லைங்க,
1992 அந்த முதல் படம். அப்போ இருந்தே நான் வந்து அரசு திட்டங்கள் செஞ்சுக்கிட்டு வர்றேன். விஜய் ரசிகர் மன்றம், அப்புறம் விஜய் நற்பணி மன்றம், அப்புறம் இயக்கம். அப்போ ஒரு வரலாறு சொல்றாரு பாத்தீங்களா? அந்த வரலாறு பூரா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சினிமாவுக்கு போஸ்டர் ஓட்டுறது, பாலாபிஷேகம், கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்றது, மண் சோறு சாப்பிடுறது மட்டும் இல்ல, ரத்த தானம் பண்றது, அந்த இது இப்ப ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்லேட்டு, பென்சிலு, நோட் புக்கு அது வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி நலத்திட்டங்கள் இது எல்லாமே சேர்ந்து அப்படி வரலாறா சொல்றாரு. இது இந்த மாதிரி நாங்க மக்களோடு இணைஞ்சு நாங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தோம். அதனுடைய லாஜிக்கலா அதனுடைய அடுத்த கட்டமாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு பாத்தீங்களா? அவருடைய அரசியல் நுழைவு அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குதுன்னு சொல்லுவார். ஏறத்தாழ அந்த வரலாறை இப்ப வந்து உருவாக்குறார் தனுஷ். நம்ம ஏன்னா நாளைக்கு இவரை கட்சி ஆரம்பிச்சு கட்சி இப்ப வந்த உடனே என்ன இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு நீ நாளைக்கு என்ன முதல்வர் ஆயிருவியா அப்படின்னு கேட்டக்கூடாது யார். இந்த நடிகர்கள் பண்ணக்கூடிய நலத்திட்டங்கள் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே ஒரு முதலீடா தான் பண்றாங்க. அந்த முதலீடு அவங்க சொந்த காசை வச்சுக்கிட்டு பண்றாங்களா அப்படின்றது தெரியல. சில சமயங்கள்ல அவங்க அதாவது தலைமை ரசிகர் மன்றத்துல இருந்து பணம் கொடுத்து சில விஷயங்களை பண்ண வைக்கிறாங்க. சில இடங்கள்ல அந்த ரசிகர்களே அவங்க சொந்த காசை போட்டு இதெல்லாம் பண்றாங்க. அப்படி எப்படியோ இது வந்து ஒரு முதலீடா தான் பார்க்கப்படுது. இதைத்தான் நான் திரும்ப முதல் பாயிண்ட்ல இருந்து நான் சொல்லிக்கிட்டு வர்றேன். இதுக்கு பின்னாடி ஒவ்வொன்றுக்குள்ளயுமே இந்த இவரு ஏதோ பரமாத்தமா அப்ராணியா வெள்ளந்தியா அன்பா அப்படியே இப்போ ஜென்டில்மேன்லியா பேசுறாரு இல்ல. இதுக்கு பின்னாடி ஒவ்வொரு அவர் வார்த்தைகளுக்கு பின்னாடியுமே அரசியல் இருக்கு. அந்த அரசியல் விஜய்க்கு எதிராக இவரை முன்னிறுத்துவதாக இருக்கு. அவருடைய தி அதர் சைட் விஜய் வந்து வேகமா இருக்கிறாரு அப்படின்னா இவர் சாந்தமா இருக்கிறார், சாந்த சுரூபியா இருப்பார், அப்படியே அமைதியினுடைய மறு வடிவமா இருப்பார். அவர் வந்து கொஞ்சம் வேகமா பேசுறாரு, கோபமா பேசுறாரு அப்படின்னா இவர் அதுக்கு ஆப்போசிட்டா இருப்பார். அந்த அதுக்கேற்ற மாதிரிதான்ப்பா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே யாரும் வந்து பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க, மக்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க, இந்த பசங்க அதாவது இந்த பசங்க மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும், அந்த மாதிரி நம்ம பசங்க நடந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நன்றி கூறி வழி அனுப்பி வைக்கிறாருப்பா. ஆமா, இப்ப இது எல்லாமே அதாவது என்னன்னா இவர் விஜயகாந்தனுடைய வாரிசா வர்றாராம். அப்படியே இவர் ஒரு லைன் அப்படியே பிடிக்கிறாரு. விஜயகாந்த் வழக்கமா அவரு இயல்பா ஸ்பான்டேனியஸா சொல்லுவாருப்பா. அவரு விஜயகாந்துக்கு வந்து அது அவருடைய பண்புல ஒண்ணு, அவருடைய பர்சனாலிட்டியே அதுதான். பாசமா இருக்கிறதுன்றது விஜயகாந்தினுடைய அவர்கிட்ட இருந்து பிரிக்க முடியாத ஒரு அம்சம். அதாவது அவர்கிட்ட விமர்சனம் பண்றதுக்கு நிறைய இருக்கு. ஆனா இந்த பாசமா பேசுறது, அரவணைச்சுக்கிறது, மனசு விட்டு பேசுறது இருக்குது இல்லையா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாது அவருக்கு. நடிப்பாரு, நடிப்பு கூட அளவான நடிப்பு தான் அவருக்கு, பெரிய நடிப்புலாம் கூட சொல்லிட முடியாது. அது மாதிரி அவர் நல்ல ஒரு ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனுஷன் அவரு. இப்ப இவர் அந்த லைனை பிடிக்கிறாப்ல. ரசிகர்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்தவங்களுக்கு சொல்லி அன்பா சொல்லி அக்கறையா காட்டுறாராங்க இவரு. அவ்வளவு அப்படி அத பண்றாரு. இதுக்கு பின்னாடி திரும்பவும் இங்க பார்க்கணும், விஜய் வந்து எந்த கூட்டத்திலயுமே சொன்னதில்லை. ஏதோ ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவர் பேசினது மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. அது மேலாம் கடுமையான நிறைய விமர்சனங்கள்லாம் வந்த பிற்பாடு ஒரு தடவை சொல்லுவாரு. மற்றபடி இது அவர் பெருசாவே எடுத்துக்கிறது கிடையாது. ஆமா, ஆக்சுவலா ஏன் சொல்லணுங்க, பத்திரமா போன்ட்டு என்ன பச்சை பிள்ளைங்களா, 5 வயசு 6 வயசு பிள்ளைங்களா கையை பிடிச்சு கூட்டிட்டு போறது? இவ்வளவு திரும்ப திரும்ப சொல்றோம்னா அவங்களை பூராமே நீங்க இன்ஃபன்டைல் ஸ்டேஜ்ல தானே வைக்கிறீங்க. சிறு பிள்ளைத்தனமா எல்லாம் பேசக்கூடாது, அடல்ட்டா ட்ரீட் பண்ணணும். அவன் லைஃபுக்கு அவன் பொறுப்பு எடுத்துக்குவாங்க, பொறுப்பு எடுக்கணும். இதை போய் திரும்ப திரும்ப நீங்க சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா? அதெல்லாம் அதான் அது ஏன் சொல்றாங்க அப்படின்னு பாக்கணும். இது வந்து இவங்களுக்கு சொல்லல, இதன் மூலமா இன்னொருத்தரை அவர்கிட்ட இருந்து இவர் வேறுபடுத்தி காட்டணும். அதுக்குதான் இத சொல்றாரு. இது தொடர்ந்து நீங்க இது வரைக்கும் சொன்னது எல்லாத்துலயும் நீங்க பாருங்க, தனுஷ் விஜயினுடைய தி அதர் சைடு. விஜய்க்கு எதெல்லாம் நெகட்டிவா விமர்சனங்களா சொன்னாங்களோ அது எல்லாமே நான் இல்ல அப்படின்னு முன்வைக்கிறாரு. அதாவது விஜய வில்லன் ஆக்குறாரு, இவர் ஹீரோ ஆக்குறாரு. அந்த அரசியல் புரியுதா? வில்லனைசிங் Vijay without stating his name and heroizing himself without stating it.
அப்போ அந்த ஒரு அரசியலுக்கு இவர் தயாராகிக்கிட்டு வர்றாருப்பா. இவரு தனுஷ் இப்ப என்ன பண்றாரோ ஏறத்தாழ இதைத்தான் அண்ணாமலையும் பண்ணியிருக்கிறாரு. அதை நம்ம விரிவா அந்த காணொலியில நம்ம பேசியிருக்கிறோம். விஜய்க்கு எதிராக எப்படி அண்ணாமலை அவரை முன்னிறுத்துறாரு பேசணும். ஏறத்தாழ அப்படியே அண்ணாமலையினுடைய அடுத்த வெர்ஷன் 2.0 தனுஷ். அதாவது இந்த இந்த அணுகுமுறையை பொறுத்த மட்டும். ஏன்னா இவரு ரசிகர் மன்றம் அப்படின்றாரு, அவர் என்ஜிஓ, அது ஒரு இயக்கம் ஆரம்பிச்சாரு இல்லையா அண்ணாமலை. அதான் அந்த தான் டிஃபரன்ஸ். மத்தபடி அவங்க ரெண்டு பேருடைய அந்த பேச்சு, அணுகுமுறை, தோனி, அவங்களுடைய பாடி பாஸ்டர், இது எல்லாமே பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு, அவங்க முன்வைக்கக்கூடிய அந்த இது, அவர் சொன்னது, இவர் சொன்னது, இது ரெண்டையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. அப்படியே 100% காரலேட் ஆகும் ரெண்டும். அப்படியே அப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோவை பாக்குறவங்க இது வரைக்கும் பார்த்தாங்க அப்படின்னா அந்த கேள்வி கேட்கும். அப்போ அண்ணாமலையும் இவரும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்குது, அவங்க அரசியல் இருக்கு அப்படின்னா, அப்ப இவங்க ரெண்டு பேரும் யாரு? இவங்க ரெண்டு பேரும் யாரால இயக்கப்படுறாங்க? அதுதான்ப்பா. இப்போ அது கூட தனுஷ் கடைசியா முடிக்கிறப்போ ஓம் நமச்சிவாயா ஜெய்ஹிந்த் அப்படிங்கறத சொல்லிட்டு முடிக்கிறாரு. இதற்கு பின்னாடி அந்த ஜெய்ஹிந்த்ங்கிற வார்த்தையும் ஓம் நமச்சிவாயா கூட இதற்கு முன்னாடி அவருடைய நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயுமே சொல்லி முடிக்கிறது. இப்போ புதிதா அந்த ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்றதுங்கிறதுனால பின்னாடி பிஜேபி இருந்து இயக்குதோ, பாஜகனுடைய ஆதரவாளர் தான் இவரும் வருவாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் இல்ல விமர்சனங்களும் அவர் மேல வைக்கப்படுதுப்பா தனுஷ் மேல. ஏன்னா அண்ணாமலைக்கும் இதையேதான் சொன்னாங்க. இப்ப தனுஷுக்கும் இதே போல வருதுங்கிறதுனால அப்படி எடுத்துக்கிற முடியுமா பிஜேபி பின்னாடி இருந்து இயக்குது அப்படிங்கிறது? இல்ல, நம்ம பிஜேபின்றத கொண்டு வர தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அண்ணாமலைக்கும் சரி இவருக்கும் சரி, அண்ணாமலை எடுத்துக்கல, அண்ணாமலைக்கு நம்ம சொல்லும் போது அவர் பிஜேபியால இயக்கப்படுறாரு அப்படின்னு நம்ம சொல்லல. அவரு ஜோசப் விஜய்க்கு எதிராக முரணாக அவரை முன்னிறுத்துறாரு அப்படின்றதான் நம்ம சொன்னோம். அது அப்புறம் அவர் அரசியல் எதிர்காலம் என்னவாக இருக்கும், கடைசியில எப்படி அவர் ஜோசப் விஜய்ட்டே சரண்டர் ஆக வேண்டி இருக்கும், அல்லது அவர் கூட ஒரு அலையன்ஸுக்கு ஆக வேண்டி இருக்கும், அவருடைய சர்வைகளே என்ன ஆகும் அப்படின்றத பத்தி நம்ம பேசியிருக்கோம். அதை விட்டுருவோம், அண்ணாமலே விட்டுருவோம், தனுஷ் எடுத்துக்கிடுவோம். இப்ப தனுஷ் இந்த மாதிரி பேசுறாரு இல்லையா, இவர் பேசுறதே எதுக்குன்னா ஜோசப் விஜய் அப்படின்றதற்கு எதிராக இந்த முரணாக இவர் முன்னிறுத்துறது. அதாவது அதனாலதான் அவர் அந்த இந்துத்துவம் அந்த துணி ரொம்ப பெருசா தெரிகிறது மாதிரி அவரை முன்னிறுத்துறாரு. அவருடைய லுக்கும் சரி, அவருடைய தோற்றமும் சரி, தோற்ற பொலிவும் சரி, அவர் பேசுறதும் சரி, அவருடைய பேசுற அந்த டோனும் சரி, அப்புறம் அவர் தேர்ந்தெடுத்து பேசக்கூடிய அந்த வார்த்தைகளும் சரி, அந்த தொடர்களும் சரி, அவர் காட்டக்கூடிய அந்த அக்கறை அப்படின்றதும் சரி, அப்புறம் அந்த அன்பே சிவம் அப்படின்றதும் சரி, ஓம் நம, அப்புறம் ஜெய்ஹிந்த் அப்படின்றது, இதெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா அப்படியே ஒரு லைன் அப்படி நீட்டா தெரியுது அவங்களுக்கு ஆன்டி விஜய். அப்படி அதுதான் முக்கியம். அவரு பிஜேபி வருது வரலன்றது வேற, காங்கிரஸே கூட பின்னாடி இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. யார் எந்த தேசிய கட்சி பின்னாடி இருந்து இயக்குது அப்படின்றது முக்கியம் இல்ல. இவரு தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணணும் அப்படின்னா எந்த அரசியல் பண்ணணும்? இன்னைக்கு ஆட்சியில இருக்கக்கூடியது விஜய், ஜோசப் விஜய். அந்த ஜோசப் விஜய நீங்க டார்கெட் பண்றீங்க அப்படின்னா அவர் அட்டாக் பண்றதுக்கு பல கோணங்கள் இருக்கு, பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அதுல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த தமிழ்நாடு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இந்து மத உணர்வு பொதுவாக, அப்புறம் இந்து மத உணர்வு, அதை கூர்மைப்படுத்த முடியுமா அப்படின்றது. நம்ம இதை பத்தி நிறைய காணொலிகள் போட்டிருக்கிறோம். அதாவது இந்த ஹிந்து பிரைட் அப்படின்றது இருக்குது. அந்த ஹிந்து பிரைடை கொண்டு வந்ததுல அண்ணாமலையுடைய பாத யாத்திரை அது ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லி இருக்கிறோம். அப்ப அந்த ஹிந்து பிரைட் அப்படின்றத இந்த ஜோசப் விஜய் என்ற அந்த கிறிஸ்தவருக்கு எதிராக ஆர்கனைஸ் பண்ண முடியுமா, பொலிட்டிக்கலி அப்படியே ஒரு ரேலி பண்ண முடியுமா, அலைன் பண்ண முடியுமா, அவங்கள ஒருங்கிணைச்சு அதை வாக்காக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்றதான், அதற்கான அட்டெம்ப்ட் தான் இது. அப்போ என்ன ஆகுதுன்னா, தமிழ்நாட்டுல அந்த மத ரீதியாக, மத உணர்வு ரீதியாக, அல்லது அந்த வாக்கு வங்கியை பிளவுபடுத்துறதுக்கு
இவர் இப்போ தற்காலிகமா ஒரு ஆன்மீக வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறார். அப்படித்தான் இதை புரிஞ்சுக்கணும். இது ஆன்மீகம், இது வந்து லௌகீகம். விஜய் பண்றது வந்து ஒரு லௌகீக அரசியல். அங்க வந்து அந்த மதிப்பீடுகள் அவங்க மிக்கிறது பாருங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் பத்தி பாருங்க, அவங்க பேசக்கூடிய விஷயங்களை பாருங்க, அது எல்லாமே இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். இது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி, இது ஃபுல்லா ஸ்பிரிச்சுவல். அது வந்து ஃபுல்லா செக்குலர்னா ஆன்டி ஸ்பிரிச்சுவல். அப்படி அந்த அர்த்தத்துல அதுதான் இவர் பண்றாரு. அப்படித்தான் நம்ம இதை எடுத்துக்கிறோம். அதனால இதுக்கு பின்னாடி பாஜக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். காங்கிரஸ் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அடுத்து இவர் வந்து அந்த தேசியத்தையும் ஆட்டோமேட்டிக்கா இங்க உள்ள கொண்டு வந்துடுறாரு. அந்த ஜெய்ஹிந்த் அப்படின்றது வந்து ஒரு தேசிய பார்வை இருக்குது. நாங்க வந்து ரொம்ப பரோக்கியலா இருக்க மாட்டோம், ரொம்ப லோக்கலா இது தமிழ் கிமிழ் அப்படின்னு எல்லாம் போறதெல்லாம் செட் ஆகாது நமக்கு. அதான் ஓம் நம சிவாய அப்படின்னு தான் சொல்லுவாரு. அன்பே சிவம் அப்படின்னு முடிக்கலாம் இல்லையா? அன்பே சிவம், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லலாம். இது வள்ளலார்கிட்ட இல்லாத தொடராங்க நீங்க கோட் பண்ணணும்னா எவ்வளவோ விஷயங்களை சொல்லலாம். அதுல இவர் வந்து ஜெய் பீம்னு கூட முடிக்கலாம் இல்லையா? தலித் மீட்டிங் அதுல எல்லாம் பாக்குறோம். அம்பேத்கரை முன் வச்சு அப்படி பேசும்போது ஜெய் பீம்னு முடிப்பாங்க. அந்த மாதிரி இவர் வந்து ஜெய் பீம்னு சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் சொல்லல. இவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டது வந்து ஜெய் ஹிந்த் அப்படின்னு. அது இந்தியா அப்படின்னு ஜெய் ஹிந்த்ன்றாரு, ஜெய் பாரத்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ பாரத்தை பத்தி தான் பேசிட்டு அகண்ட பாரதம்ன்றதுதான் நம்ம பேச்சா இருக்குது. அது முக்கியத்துவம் அதுக்குதான் தரப்படுது. அதை விட்டுட்டாரு. எப்படியோ ஜெய் ஹிந்த் அப்படின்றத எடுத்துக்கிட்டாரு. அந்த அப்போ இவர் வந்து இருமொழி கொள்கை கிடையாதுங்க, மும்மொழி கொள்கை தான் நமக்கு ஆரம்பத்துல. எத்தனை விஷயங்கள் இதுல சொல்றாரு பாத்தீங்களா? இதுல வந்து தேசியம் வந்துடுது, சமஸ்கிருதத்தினுடைய முக்கியத்துவம் வந்துடுது, இந்து மத அந்த பிரைடுன்றது வங்கியாக மாறுவதற்கான அந்த மத ரீதியாக கூறுபடுத்துவது, அந்த வேற்றுமைய அது வந்துடுது. அப்புறம் தமிழ் தேசியத்திற்கு மாறாக இந்திய ஹிந்த் தேசியம் அது வந்துடுது, ஜெய் ஹிந்த். அப்படி இவ்வளவு விஷயம் அதுக்குள்ள இருக்குப்பா. இது வந்து சும்மா அப்படி சாதாரண ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கிடையாது. எல்லாத்தையுமே பிளான் பண்ணி யோசித்து தான் திட்டமிட்டு டெலிபரேட்டா கால்குலேட்டிவா இது எல்லாத்தையுமே பண்றாரு அவரு.